ஆனால் இன்றைக்கு திருமாவளவனும் அடங்கிவிட்டார். அவரும் இன்றைக்கு அதிமுகவோடு திமுகவோடு தேர்தல் கூட்டணியிலே சங்கமாகிவிட்டார். சாதி தீண்டாமை கொடுமைகளை தனித்து ஒழிக்க முடியாது, இந்த அதிமுக திமுகவோடு கூட்டு சேர்ந்தான் ஒழிக்க முடியும் என்று போய் இன்றைக்கு எல்லா கட்சிகளைப் போல சந்தர்ப்பவாத சாதிவாத அரசியலுக்கு தலை போய்விட்டார். ஆனால் இந்த மற்ற கட்சிகள் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து சாதி மறுப்பு பகுத்தறிவு பேசியவர்கள் இந்த மாதிரி ஒரு பக்கம் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சாதி இயக்கங்களை தங்களுடைய ஓட்டு அரசுக்கு பயன்படுத்திக் கொண்டு இன்னொரு பக்கம் மேல் சாதி வெறியர்களை அணிதிரட்டுவதற்கு சாதி வரியை தூண்டுவதற்கு இவர்கள் துணை போய் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் வேற வழி இல்லை, ஓட்டு வேணும்னா இதான் வழி என்று சொல்கிறார்கள். ஆக இந்த நிலையிலே பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த தோழர்கள் பல பேர் எங்களுடைய தோழர்கள் எங்கள் இயக்கத்தில் இருந்திருக்காங்க. தருமபுரி மாவட்டத்தில் அவர்கள்லாம் நாங்கள் நோட்டீஸ் கொடுப்போம், பேசுவோம், எல்லாம் சொல்லுவாங்க. தோழர் நீங்க சொன்னதெல்லாம் சரிதான், ஆனால் நாங்க கட்சியாக ஆட்சியாக நீடிக்கணும், ஓட்டு வாங்கணும், எங்களை தொந்தரவு செய்யாத கீழ்மட்டத்தில் உள்ள தொந்தரவு சொல்றான். என்ன அர்த்தம்? அரசியலுக்காக சாதி வெறியை கிளப்புகிறார் ஐயா. ஓட்டுக்காக நாங்கள் அதை செயல்படுகிறோம். எங்களுக்கு கோட்டரும் தண்ணியும் கொடுக்குறாங்க, அப்பதான். ஆனா இதுதான் தண்ணி குடிக்காத மது குடிக்காத மது போதை என்று பேசுறீங்களே, இந்த சாதி போதையை தாண்டியா மது போதை ஆபத்தை உருவாக்க போவது? மது போதை குடித்தவன் பிறரை கொல்வதில்லை, அவன் கெட்டுவான். ஆனால் சாதி வெறி பிடித்தவன் பிறரை கொல்வதிலே மகிழ்ச்சி அடைவான். அந்த சாதி வெறிக்கு தலைவனாயிருப்பவன் இன்றைக்கு மது போதை எதிர்த்து பிரச்சாரம் செய்கிறானே, எவ்வளவு கேள்வி கட்டணும், எவ்வளவு அயக்கத்தனம். அதைத்தான் இங்கே கொங்கு வேளாளர் பேரவை, அது போலதான் மதவெறி பிடித்த கூட்டம். மதத்தை ஊட்டி கொடுத்து மக்களுக்கு வெளியேற்றுகிறார்கள். மத வெறியை ஊட்டி மக்களிடம் பிளவு ஏற்படுத்துகிறார்கள். மக்கள் பிளவுபட அமெரிக்க மாமனுக்கு மகிழ்ச்சி மேல மகிழ்ச்சியா வந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் சுரங்கத்தை அடிமையாக கைப்பற்றலாம், நிலத்தை கைப்பற்றலாம், ஆலையை கைப்பற்றலாம், தொழிற்சாலை சட்டங்களை அனைத்து மாற்றிவிடலாம். ஆக அமெரிக்க மாமனுக்கு உள்ளூர மகிழ்ச்சி இருக்கிறது. ஆனால் இந்த மோடி சாமியார் மக்களை மத அடிப்பிலே பிளவுபடுத்துகிறான். மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுங்கிறான். மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது சட்டம் போடுறாங்க. ஏன்னு கேட்டா அந்த சமண சாமியார்கள் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டாங்களாம். சமண சாமியார்கள் இருக்கிற பிறந்த தினம் நடக்கிற போது அவங்க விழா நடக்கிற ஒரு வாரம் மகாநகரத்திலே சொல்றான். அந்த நிகழ்ச்சி நடக்கிற போது அங்கே மாட்டுக்கறி எந்த கடையிலும் வெட்டக்கூடாது, மாடு போடக்கூடாது, வெட்டக்கூடாது. இப்படி ஒரு மத நம்பிக்கைக்காக பிற மதத்தினுடைய உரிமையில தலையிட்டு அதை சட்டமே தலையிட்டு உத்தரவு போடுறான்னா அங்க என்ன அடங்கி இருக்கிறது? அரசு மத அடிப்படையில் மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை மதிக்கிறார்கள். ஜனநாயக முறையில் அவர்களுக்கு உண்மையை சொல்ல போகிறார்கள். அவர்களை மாற்றிப்பதற்காக பொறுமையாக முயற்சிக்கிறார்கள் என்று எடுக்க முடியுமா? இல்லை. மக்களை மத வெறியிலே மூழ்கடித்து பெரும்பான்மை மத மக்களுடைய மத வெறிக்கு தூபமேட்டு சிறுபான்மை மத மக்களுக்கு கோபத்தை உண்டாக்குகிறார்கள். சிறுபான்மை மக்கள் கோபமடைந்து பெரும்பான்மை மக்களை எதிர்த்து போராட முடியாத போது என்ன செய்யறான்? அப்புறம் ராத்திரியில் வெடிகுண்டை கட்டிட்டு 10ஆம் தேதி ரயில்வே ஜில்லா மட்டும் வைக்கணும். எப்படி மும்பை சம்பவம் நடந்தது? மதவெறி கலவர மதவெறி சாதி வெறி கும்பல்கள் மக்களை மதவெறியும் சாதி வெறியும் மூழ்கடிக்கிற போது பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்டவன் தங்களை வெடிகுண்டாக மாற்றிக் கொள்கிறான், தங்களை தற்கொலையாக மாற்றிக் கொள்கிறான். பொதுமக்கள் அனைவருக்கும் எதிர்ப்பாக, ஆட்சிக்கு எதிர்ப்பாக, அனைவருக்கும் அராஜகமானது என்றாலும் கூட அனைவருக்கும் பாதிப்பு ஏற்படுத்துகிற அந்த நாசகார செயல்களில் தள்ளப்படுகிறான். இந்த செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கு என்ன காரணம்? ஏன் முடியல? ஏன் என்று சொன்னால் அமெரிக்காவும் அவருடைய சீடர்களாக இன்று வரையும் ஆட்சியில் உட்கார்ந்திருக்கும் மோடியும் மதவெறி அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மத கலவரங்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். மதத்தால் நாட்டையும் மக்களையும் பிளவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு சுத்தமா மதவெறி கிடையாது, அவர்களுக்கு சுத்தமா மத நம்பிக்கை கிடையாது. அவர்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை கார்ப்பரேட் நம்பிக்கை தான். பன்னாட்டு கம்பெனிகள் கொள்ளை லாபம் அடிக்க வேண்டும். அதற்கு செய்ய வேண்டியது என்ன? மக்களை பிளவுபடுத்த வேண்டும். ஊர் 2 பட்டா கூட்டாளிக்கு கொள்ள அல்ல, ஊர் 2 பட்டா அமெரிக்காவுக்கு கொள்ள, அமெரிக்காவுக்கு மகிழ்ச்சி. ஆகவே இந்த நாட்டை மக்களை பிளவுபடுத்துகிற மதவெறி செயலை, சாதி வெறி செயலை திட்டமிட்டு இந்த ஆட்சியுடைய ஆதரவோட நடத்தி வருகிறார்களே தோழர்களே. அதனால தான் உழைக்கிற மக்கள், பாதிக்கப்படுற மக்கள், ஒரு சாதாரணமானவன் ஒரு கோயிலில் போய் சாமி கும்பிடுறது குற்றமாயா? பேர் இருக்கிறது குற்றமா? சாமி நம்பிக்கை இல்லாதவன் நாங்கெல்லாம். கடவுளை இதுவரை நான் பார்த்தது கிடையாது, நம்புறது கிடையாது. அதுக்காக நாங்கெல்லாம் எங்க தோழர்கள் யாருமே அப்படி அந்த நம்பிக்கையே இல்லை.